என்னது அது? சிவப்பா? ஏன் கொழுந்தனாரே, மிளகாய் என்ன மஞ்சள் கலர்லயா இருக்கும்? மிளகாய் அரைச்சா தோ சிவப்பாதான் இருக்கும். அது அரைக்கும் போது கொஞ்சம் தரையில சிந்ததானே செய்யும். என்ன நீங்க? கலெக்டரே கலெக்டரே, உன் மூக்குக்கு கீழே நான் சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். உன் வீட்டுக்கு பின்புறமா நான் கொலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ இன்னும் நான் ராகவனால பாதிக்கப்பட்ட ஒரு பாவமான பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. உன்னெல்லாம் புத்திசாலின்னு எப்படி ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க? ஐயோ ஐயோ. வீரா, உன்னாலையும் நெருங்க முடியாது, உன் புருஷனாலையும் நெருங்க முடியாது, அந்த படைச்சவனாலையும். அண்ணா ஒரு நிமிஷம். யாருப்பா அது? ராமச்சந்திரன் மவனா? அந்த பொண்ணு நல்லா வாழுதா? அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை, நல்லா தான் இருக்காங்க. எனக்கு அவங்கள பற்றி கொஞ்சம் டீட்டெயில் தெரியணுமே. என்ன டீட்டெயிலு? இல்லை, அவங்க பிறந்தது வளர்ந்தது, அவங்க அப்பா அம்மா நம்ம பூர்வீகத்துக்கு பக்கத்து ஊராக இருந்தாலும் அவங்கள பற்றி எந்த தகவலுமே எங்களுக்கு முழுசாக தெரியல. அதனால தான். ஏன் ஏன் கேட்குற? இல்லைங்க, அவங்க எங்கள் வீட்டில் வாழ்கிறாங்க. அவங்கள பற்றி ஒரு 4 விஷயம் தெரிஞ்சுக்கணும்ல. அவங்க பழக்க வழக்கம் யார், அவங்க சொந்த பந்தம் யார், அதெல்லாம். அந்த பொண்ணு பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இந்த ஊர் தான் ஐயா. நல்ல குடும்பம். என்ன படிக்கிறதுக்கு வசதி இல்லை, அதான் 10ஆம் வகுப்போட அவங்க அப்பா நிப்பாட்டிட்டான். இப்போதான் பக்கத்து ஊரில் மாப்பிள்ளை பார்த்து பேசி முடித்தாங்க. அதுக்குள்ளே உங்கள் அண்ணன் இந்த அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டா. அப்படி சும்மா அந்த பிள்ளைய பற்றி விசாரிக்கிறத விட்டுட்டு போய் உங்கள் அண்ணனை அந்த பிள்ளை கூட நல்லபடியாக குடும்பம் பண்ணுறதை பார்க்க சொல்லியா. அவளுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா மொத்த ஊரும் வந்து நிற்கும். ஞாபகம் இருக்குல்ல? புஷ்பாவா? தங்கமான புள்ளப்பா. என்ன கொஞ்சம் துடுக்கா பட்டு பட்டுன்னு கோவப்படும், மற்றபடி யாருக்கும் எந்த கருத்துல நினைக்காதுப்பா. அந்த பிள்ளைய முதல்ல எங்க பெரியப்பா பையனுக்கு தான் பேசி முடிச்சது. அதுக்கு இடையில தான் உங்க அண்ணன். அந்த பிள்ளைய பற்றி தப்பாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா. குனிஞ்ச தலை நிமிராதியா. யாராவது அந்த பிள்ளைகிட்ட வம்பு வச்சுக்கிட்டா சீரிக்கிட்டு சண்டைக்கு போகுமே தவிர மற்றபடி அந்த பிள்ளைய பற்றி எந்த தப்பான விஷயமும் ஊருக்குள்ளே வந்தது இல்லையா. இந்த ஜென்மோன்னு இல்லை, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னால் என்னை மறக்கவே முடியாது. நானும் அப்படிதான். எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்லடி. என்னை கட்டி வச்சு 10 பேர் அடிச்சு சித்திரவதை பண்ணாலும் எனக்கு வலிக்காது. ஆனா நீ என்னை பார்க்காம உன் பார்வையை வேற பக்கம் திருப்பிக்கும் போதெல்லாம் அது ஒரு சின்ன மொமெண்ட் தான். ஆனா உள்ளுக்குள்ள அப்படியே ஈட்டி இறங்குற மாதிரி வலிக்கும். இந்த உலகத்திலே பெரிய வலி என்ன தெரியுமா? நம்மளை பெருசா நேசிக்கிறவங்க, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, இவங்க தான் உலகம் நம்ம யாரை நினைக்கிறோமோ அவங்க நம்மளை அவாய்ட் பண்றது தான். இங்க பார், நீ என்னை தண்டிக்கணும்னு நினைச்சா வேற ஏதாச்சும் ஒரு வழியில என்னை தண்டிச்சுக்க. தயவு செஞ்சு இப்படி பண்ணாத. நான் வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தமே நீதானடி. நீ இப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போறப்பெல்லாம் ஏன்டா வாழணும்னு தோணுது. இங்க பார், இந்த உலகமே தப்பா பேசணும் தானே நீ நினைக்கிற. ஆனா நம்ம கணவன் மனைவிங்கிற உண்மையை மறைக்க முடியாதுல்ல. முதல்ல அதையே மறைக்கணும்னு தான் நான் கேட்கிறேன். கனி வளர்ந்துகிட்டு இருக்கா. நாளைக்கு அவளை சுத்தி தப்பான எந்த ஒரு கேள்வியும் வந்துடக்கூடாது. புஷ்பா பேசுற மாதிரி கனியும் பேசிடக்கூடாது. அதுக்காக நான் உன்னை விட்டு விலகி தான் இருக்கணும். மரம் உன்னதான் கேட்கிறேன். இங்க பாரு மாறா, நான் மனசளவுல நமக்குள்ள இருக்கிற உறவை என்னைக்கும் முறிச்சிட்டேன். இப்ப பேருக்கு ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த உறவை மத்தவங்க காயப்படுத்துறத நான் விரும்பல. ப்ளீஸ், நான் விலகி நிக்கிற மாதிரி நீயும் விலகி நில்ல. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. சொல்லுங்கண்ணே. ராணி, அந்த மாறன் அதான் அவன் குழந்தை நம்ம ஊருக்கு வந்தாமா. ஊர்ல ஒருத்தரை விடாம எல்லார்கிட்டையும் உன்னை பத்தி விசாரிச்சான். ஓஹோ, அப்புறம்? நீ தான் எங்களுக்கு ஏற்கனவே காசு கொடுத்து எப்படி பேசணும்னு சொல்லி வச்சிருக்கியே.
நீ சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாரும் அப்படியே பேசிட்டோம். ஆனாலும் அவனுக்கு ஏதோ உன் மேல சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்து கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோ. இதை சொல்லலாம் தான் உனக்கு கால் பண்ணேன். சரி மகாராணி, நான் வச்சிடுறேன். ஆ சரிங்கண்ணே. ஓ ஓ ஆ. அட அதை என்ன கேக்குறீங்க? குடும்பத்தை பத்தியா? அட ஒரு குறையும் இல்லைண்ணே. மொத்த குடும்பமும் என்ன அப்படியே தாங்குன்னு தாங்குறாங்க. என்ன நல்லா பாத்துக்கிறாங்க. என் தங்கச்சிங்களோடலாம் எனக்கு நல்லா ஒத்து போகுதுண்ணே. ஆனா என்ன, என் புருஷன்தான் எதுக்கும் ஒத்தே வர மாட்டேங்கிறாரு. விலகி ஓடுறாருண்ணே. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கூத்துன்னு தெரியலண்ணே. நம்ம ஊரு வெட்டுடையா காளிதான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். எனக்கு அந்த மாற என்னை பத்தி விசாரிக்கிறதுக்கு என்னோட ஊருக்கே போயிருக்கான். அதுவும் கோயில் பூசாரி வரைக்கும் ஆரம்பிச்சு அந்த மல்லிகை கடை அண்ணாச்சி வரைக்கும் எல்லார்கிட்டையும் விசாரிச்சிருக்கான். நான் நினைச்சேன். ஏன்னா எனக்கு அந்த வீட்டில் 2 பேரை தான் தெரியும். ஒன்று அந்த வீரா, இன்னொன்று அந்த மாற. அவங்க 2 பேரையும் பிரிச்ச வரைக்கும் ஓகே. ஆனால் தனித்தனியாக கண்காணிக்கணும் அவங்கள. 2 பேரில் ஒருத்தருக்கு ஒரு சின்ன டவுட் வந்தாலும் நாம கடையை சாத்திட்டு போக வேண்டியதுதான். அந்த மாற இருக்கானே ரொம்ப டேஞ்சர். அவனை ஏதாவது ஒரு வழியில் லாக் பண்ணணும். ஏன்னா அவனுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான். ஓ சரி, என்ன பண்ணலாம்? அப்ப நீயே சொல்லு. அடியாளுங்களை வச்சு அடிக்கிறதோ கடத்துறதெல்லாம் பழைய ஃபார்ம்லாம் செட் ஆகாது. அவன் எப்படியும் தப்பிச்சு வந்துருவான். வேற மாதிரி ஏதாவது எமோஷனலா அவனை லாக் பண்ணணும். ஏதாவது சட்ட சிக்கல் மாதிரி கொடுத்தா? ம்? இல்ல, ஒருத்தன் வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம இருக்கணும்னா அவன் ஏதாவது சட்ட பிரச்சனையில மாட்டி இருக்கணும். கோர்ட்டுக்கும் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் அவன் அலைஞ்சு அவன் வாழ்க்கையில இருக்கிற மொத்த நிம்மதியும் நாசமா போயிடும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டி விடலாமா? சூப்பர் ஐடியா ராணி. இதைத்தான் பண்ணணும். பண்ணிடலாமா? பண்ணிடலாம். வீரா, மாறன், வரோம்.